விஜய்க்கு ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அவனுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. 34.4% ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த பர்சன்டேஜஸ். அதில் வந்து 106 சீட்டு இன்னும் கூட ஃபைனலாக தெரியாது. 111 இருந்துச்சு கொஞ்ச நேரத்து காலையில். இட்ஸ் கம் டு 106. அப்போ வந்து மக்கள் வந்து கரெக்டாக தான் ஓட் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு. என்னென்றால் அன்றைக்கு 23ஆம் தேதி நான் 24ஆம் தேதி ஒரு காணொளி செய்திருந்தேன். எப்படி இந்த சின்ன குழந்தைகளை இந்த விஜய் அப்பீல் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் மிரட்டி அடம் பிடித்து ஓட்டு வந்து விஜய் மாமாக்கு போடுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய கிரிமினல் ஆஃபென்ஸ் ஆஸ் பர் தி எலெக்ஷன் கமிஷன். பட் ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி எடுக்கவில்லை? எந்த ஒரு கட்சியும் அதை பற்றி பேசவும் இல்லை. நான் தான் முதலில் பேசினேன். விஜய் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டான், அவன் சீட்டே தோப்பான், இப்படி அப்படியெல்லாம் பேசினான். எனக்கு வந்து ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் விஜய். ஆனால் விஜய் கொடுத்த சேலஞ்ச் டிஎம்கேக்கு ஒரு செருப்படி. ஏன்னா டிஎம்கேவும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, நான் டிஎம்கேவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். இந்த மா சுப்பிரமணியம், நான் அதை சொல்லிச்சே இருந்திருக்கேன் நிறைய தடவை. மா சுப்பிரமணியம் எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன், அவனோட பிஏஸ் எல்லாம் எவ்வளோ கரப்டுன்ட்டு. நான் எவ்வளோ காணொலி பண்ணி ஒருத்தராவது ஃப்ரம் த டிஎம்கே இல்லாட்டி யாருன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் இவங்க யாருமே வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கல. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு திமிர், தட் இஸ் மாசு ஜெயிச்சு. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் என்னோடய காணொலி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாசுவாலேயே தோப்பீங்கன்னா, மாசுவாலேயே நீங்கள் மொத்தம் மெட்ராஸே எக்ஸப்ட் 2 seats நீங்கள் தோற்றுருக்கீங்க. அப்போ இதில் நீங்கள் யோசிக்கணும், யாரோ ஒரு நபரோட சாபம் உங்களை பலிக்கும் என்று. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஏன்னா இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள். இவங்களால் தான் நீங்கள் வந்து கெட்ட பேரும் வாங்குறீங்க. நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்க, 1000, 2000, 5000. ஒரு 5 நாளுக்கு முன்னால் என்னோடய ஹேர் கட்டர் வந்து நான் சும்மா எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன், நீ யாருக்கு ஓட் போட்டால்? அவர் சொன்னார் விசில். ஆமாம், இந்த விஜய் அவன் வந்துட்டு அவன் நினச்சிட்டான் ஒட்டுமொத்த மக்களும் அவனுக்கு ஓட் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒட்டுமொத்த மக்களும் உன்னை தேர்ந்தெடுக்கலை. நீ ஒரு சிட்டிஸ், தட் இஸ் சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அந்த மாதிரி அர்பன் சீட்ஸில் நீயும் ஜெயிச்சிருக்க. வில்லேஜ் சைடில் இந்த திமுகவும் அண்ணா திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாம் மக்கள் யாருக்குமே அப்சல்யூட் ஒரு முழு அங்கீகாரம் கொடுக்கல. இது ஒரு நல்ல இது. அன்றைக்கு 23, 24ஆம் தேதி இந்த எலெக்ஷன் நடந்த உடனே நான் வந்து ஒரு சிலர் கட்சிக்காரர்களை கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுங்க, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஈசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து, கோர்ட்டை மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈவன் அப்படியே எவ்வளோ சீட் ஜெயித்தாலும், இன்றைக்கி வேறு கதை, பட் எவ்வளோ சீட் ஜெயித்தாலும் அதை மொத்தத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஏன்னா அவங்க குழந்தைங்களை வச்சு பகடக்காயாக வச்சு மிரட்டி இந்த ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள். ரெண்டாவது, விஜய், இது வந்து ஒரு அப்சல்யூட் விக்டரி கிடையாது. நீ ஆட்டம் போட்டுடாத. உனக்கும் there are days you will be called for, and பிஜேபி கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பலி எடுப்பார்கள். அதுவும் எடுக்கணும். ஏன்னா நீயும் ஒரு தீய சக்தி தான், நீ ஒன்றும் பெரிய ஒரு தூய சக்தி கிடையாது. ஸ்டாலின், உங்களுக்கு இது ஒரு நல்ல லெசன். இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு, இந்த மாசு மாதிரி அயோக்கியர்களுக்கு சீட் கொடுத்தது என்னோடய வயிற்றுச்சல். நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ ஊழல் நடக்குது. அதை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கல. எதுக்காகமா நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஐயால உங்களுக்கும் இது ஒரு என் பக்கத்துலேருந்து நான் என் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஐயால உங்களுக்கு தேவை தான்
இந்த இபிஎஸ் நீ வந்து இந்த ஜெயலலிதா ஆத்மாவுக்கு மரியாதை கொடுக்கல, உனக்கும் ஒரு செருப்படி தான். ஏன்னா 65 45 நீ ஆயிருக்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் மாற்றலாம், நீங்கள் வந்துட்டு சடனாக திமுக ஒன்று சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்டு கவர்மெண்ட் நடத்தலாம், கோலிஷன் கவர்மெண்ட். இல்லாட்டி காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு இசிகே எல்லாம் இந்த விஜயோட சேரலாம். இவ்வளோ தப்பாக பேசி போட்டு, ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் யாருக்குமே நாக்கில் நரம்பில்லை ஐயால். சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பம் வரும்போது கண்டதையும் பேசுவார்கள். மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்னொரு ஒரு வாரமாக என்னால் எந்த ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் என்னோட தொண்டை சளி பிடிச்சி சரியில்லாமல் இருந்ததால். பட் நான் எதிர்பார்த்தது நடந்தது. ஏனென்றால் நான் எப்பவும் சொல்வேன் மக்கள்கிட்ட, என்னோடய காணொலி மூலியமாக மாற்றம் வந்துட்டு எப்படி வரும் தெரியுங்களா? நீங்கள் நோட்டாக போட்டிருந்தா அதுதான் மாற்றம். பட் இந்த நிறைய பேர், தட் இஸ் இளைஞர்கள், பெண்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் விஜயை நம்பி ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து விஜய்க்கு ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அவனுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. 34.94%. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த பர்சன்டேஜஸ். அதில் வந்து 106 சீட்டு. இன்னும் கூட ஃபைனலாக தெரியாது. 111 இருந்துச்சு கொஞ்ச நேரம் காலையில். இட்ஸ் கம் டு 106. அப்போ வந்து மக்கள் வந்து கரெக்டாக தான் ஓட் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு. என்னென்றால் அன்றைக்கு 23ஆம் தேதி நான் 24ஆம் தேதி ஒரு காணொளி செய்திருந்தேன். எப்படி இந்த சின்ன குழந்தைகளை இந்த விஜய் அப்பீல் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் மிரட்டி அடம் பிடித்து ஓட்டு வந்து விஜய் மாமாவுக்கு போடுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய கிரிமினல் ஆஃபென்ஸ் ஆஸ் பர் தி எலெக்ஷன் கமிஷன். பட் ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றி எடுக்கவில்லை? எந்த ஒரு கட்சியும் அதை பற்றி பேசவும் இல்லை. நான் தான் முதலில் பேசினேன். ஒரு சில கட்சி பெரிய பெரிய நபர்களிடம் பேசினேன். அப்போ அவங்களாம் என்ன ஓவர் கான்ஃபிடென்ட்னா, அதிமுகவில் இருக்கவர்கள் நாங்கள் தான் ஜெயிச்சு வருவோன்ட்டு அவங்க ஒரு பக்கம், திமுக நாங்கள் வந்து 200 சீட்ஸ் ஜெயிப்போன்ட்டு அவங்க ஒரு பக்கம் திமிரா. அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலிஸ்ட் அண்ட் திஸ் ஊடகங்கள் ஒரு சைடு வந்து பிஜேபிக்கு ஜால்ரா போடுறவங்க ஒரு இதாக பேசினாங்க, திமுகவுக்கு ஜால்ரா போடுறவங்க ஒரு இதாக பேசினாங்க, மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு சிலர் பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் பணம் வாங்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்கு. என்னை பொறுத்தவரையிலும் நான் எந்த கட்சிக்கிட்டையும் பணம் வாங்கணுன்ட்டு எனக்கு தேவையும் இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், இவங்கெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன இருந்தாங்கன்னா 25 கட்சிகள் திமுகவோட அலைன்ஸில் இருக்கும்போது அப்சல்யூட் மெஜாரிட்டி அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போ என்ன சொல்வேன், 10+10 இன் பாலிட்டிக்ஸ் 0. அதே மாதிரி 0+10 கேன் பிகம் 30. இதுதான் மக்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அந்த கடைசி 10 நாள் அவங்க மூடு மாறும், எவ்வளோ மாறும். இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நபர் வந்து அவங்களுக்கு 7 ஓட்டு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, திமுகக்காரங்க வந்து எங்களுக்கு காசு கொடுக்கல, அதெல்லாம் நாங்கள் வந்து விசில் ஓட் போட்டோம். அப்போ வந்து அவங்க என்ன மாற்றம், அவங்க வந்து விஜயோட ஃபேனும் கிடையாது, விஜயோட ஃபாலோவரும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காருன்னு தெரியாது. பட் இந்த 7 நபர்களுக்கு வரல. அப்போ வந்து அவங்களோட எண்ணம் புத்தி எப்படி இருக்குன்னா, அந்த காசு வராட்டி ஓட் போட மாட்டான்னு ஒரு சிலர் வந்து காசு வாங்காமல் ஓட்டும் போட்டிருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு மென்டாலிட்டி மக்கள் மத்தியில். அப்போ வந்து இவங்க இந்த அனலிஸ்ட் எல்லாம் நேற்று மட்டும் என்ன சொன்னாங்க,
விஜய் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டான், அவன் சீட்டே தோப்பான், இப்படி அப்படியெல்லாம் பேசினான். எனக்கு வந்து ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் விஜய். ஆனால் விஜய் கொடுத்த சேலஞ்ச் டிஎம்கேக்கு ஒரு செருப்படி. ஏன்னா டிஎம்கேவும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. நான் ஏன் இதை பேசுகிறேன்னா, நான் டிஎம்கேவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். இந்த மா சுப்பிரமணியம், நான் அதை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் நிறைய தடவை. மா சுப்பிரமணியம் எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன், அவனோட பிஏஸ் எல்லாம் எவ்வளோ கரப்டன்ட்டு. நான் எவ்வளோ காணொலி பண்ணி ஒருத்தராவது ஃப்ரம் த டிஎம்கே இல்லாட்டி யாருன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் இவங்க யாருமே வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கல. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு திமிர், தட் இஸ் மாசு ஜெயிச்சிடும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் என்னோடய காணொலி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாசுவாலேயே தோப்பீங்க, மாசுவாலேயே நீங்கள் மொத்தம் மெட்ராஸே எக்ஸப்ட் 2 சீட்ஸ் நீங்கள் தோற்றுருக்கீங்க. அப்போ இதில் நீங்கள் யோசிக்கணும், யாரோ ஒரு நபரோட சாபம் உங்களை பலிக்கும் என்று. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஏன்னா இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள். இவங்களால் தான் நீங்கள் வந்து கெட்ட பேரும் வாங்குறீங்க. நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்க, 1000, 2000, 5000. ஒரு 5 நாளுக்கு முன்னால் என்னோடய ஹேர் கட்டர் வந்து நான் சும்மா எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன், நீ யாருக்கு ஓட் போட்டால்? அவர் சொன்னார் விசில். அப்போ நான் கேட்டேன், உங்கள் ஒய்ஃப்க்கு மாதம் அந்த 1000 2000 ரூபாய் வருது, அந்த 5000 ரூபாய் ஜான்வரியில் வந்துச்சு, அப்போ ஏன் அந்த காசு வாங்கினீங்க? நீங்கள் விசிலுக்கு ஓட் போட்டு அந்த காசு வாங்கிட்டு வேணாம், இது மக்கள் காசு தானே, இது அவங்க கட்சி காசு இல்லைல்ல. அப்போது ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே பார்ட்டி அண்ட் ஆல் அதர் பார்ட்டிஸ் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பணம் கொடுக்குறதால மட்டும் ஜெயிச்சு வருவீங்கன்னு நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தரோட வயிற்றுச்சல் உங்களை அழித்தே தீரும். அப்போது இந்த மாசு ப்ளஸ் அந்த அன்பில், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அன்பில் எப்படி ஒவ்வொரு ஸ்கூல் பர்மிஷன் கொடுக்குறதுக்கும் மினிமம் 30 லட்ச ரூபா மாமூல் வாங்கினா தான் அந்த என்ஓசி கொடுக்குறான். அப்போ அவனும் அங்கே தோத்தான், அதுவும் ஒரு நல்லது. அதுக்கப்புறம் நிறைய மந்திரிகள் தோற்றுருக்காரு, இன்னும் நிறைய பேர் தோக்கணும். ஆனால் இந்த மக்கள் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு இது செருப்படி. இப்போ வந்து டிஎம்கே என்ன எதிர்பார்த்தாங்க, 150+. எனக்கு தெரிஞ்சு என்னோடய காணொலியே நான் சொல்லியிருக்கேன், பிஜேபியில் ஒரு டாப் பர்சன் சொன்னது, டிஎம்கே வில் கெட் 180 சீட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. நான் அப்போது சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் எப்போது சொல்லுவேன், இந்த பர்சன்டேஜஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி அதுதான் ஃபைனல் ரிசல்ட் நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் அந்த பர்சன்டேஜஸ் 0 ஆகும். அதுதான் இன்றைக்கு திமுகவுக்கு நடந்திருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, கொளத்தூரில் ஸ்டாலின் பிரமாதமாக வேலை செய்திருக்கிறார். பட் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்செக்கருக்கு 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் இது என்ன சொல்கிறது பேர்டன் ஏற்றி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் தான் கட்டணும், எல்லாம் விலைவாசி ஏறப்போது. நீங்கள் செய்த அந்த பணம் வாங்கினவெல்லாம் உங்களுக்கு ஓட் போட்டாங்களான்னா கிடையாது. இப்போ ஒரு நபர் என்ன சொல்கிறாரு, தாவேகா 34.4% ஓட் வாங்கியிருக்குது அண்ட் டிஎம்கே வந்து 30 or 31, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அகெயின் அபவுட் தட். அப்போ அந்த 3.4% உங்களுக்கு 36 to 40 சீட் உங்களுக்கு அடிபட்டிருக்குது. அதுதான் சொல்கிறது, ஆணவம் வந்து எப்போ வரும்னா ஒரு பிஃபோர் அ ஃபால். அரகன்ஸ் கம்ஸ் பிஃபோர் அ ஃபால். அப்போ வந்து அந்த அரகன்ஸ் உங்களுக்கு கண்ணை மூடிடுச்சு. நீங்கள் வந்துட்டு என்னமோ இந்த காசு கொடுக்குறதால மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட் போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து 1988 முத்துசாமி ஈரோட்டில் நிற்கும் போது இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சீர்வரிசை மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கொடுத்தார். ஆனால் அன்றைக்கி சுப்புலக்ஷ்மி ஜெகதீஷன் 1 பைசா இந்த மாதிரிலாம் செலவு பண்ணாமல் அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தாங்க. அப்போ யோசிக்கணும், நீங்கள் எவ்வளோ நிறைய செலவு பண்ணுறீங்களா மக்கள் யோசிப்பாங்க. ஓ, அப்போ நீ இவ்வளோ கொள்ளாட்ச காசு இருக்குதா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற நபர் சொல்கிறாரு, எனக்கு இவன் காசு கொடுக்கல அகையில் நான் ஓட் பண்ணல. அதுவும் தப்பு. அகையில் விசிலுக்கு இந்த மாதிரி கூட ஓட்டு வந்திருக்குது. நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணுறது, அங்கே விசிலுக்கு ஓட்டு போடுச்சு. அதே மாதிரி விஜயும் நினச்சிக்க வேண்டாம், மக்கள் எல்லாருமே அவன் வந்து ஏக மனத்தோடு எலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கிடையாது. மகனே, நீ அப்படி உனக்கு வந்து அப்படி மக்கள் பின்னால் இருந்திருந்தாங்கன்னா நீ 150 சீட் ஜெயிச்சிருக்கணும். இன்றைக்கி நீயும் தப்பட அடிக்கிறேன்னா உனக்கு இன்னும் ஒரு 12 எவ்வளோ சீட் சப்போர்ட் வேணும். அது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், நீ எல்லாத்தோடு பேரம் பேசிட்டு இருக்க, அதுவுமே எனக்கு தெரியும். ஆகையால் மக்கள் நீங்கள் எல்லோரும் யோசிக்கணும்,
இந்த அரசியல் தலைவர்கள் பின்னால் ஓடாதீங்க. மாற்றம் சொல்லி மக்கள் ஓட் போட்டாங்க பாருங்க, அதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி அந்த மக்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டி இவனுக்கு விஜய்க்கு கொடுக்கல. அதே மாதிரி அதிமுகலையும் அந்த இபிஎஸ் யோசிக்கணும். போன தடவை அதிமுக 65 சீட் ஜெயிச்சிருக்கு, இந்த தடவை 45 சம்திங். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தட் நம்பர். அவனுக்கும் இந்த ஜெயலலிதாவோட ஆத்மா நல்லா ஒரு அடி டிங்குன்னு கொடுத்துருக்குது. ஆமாம், இந்த விஜய் அவன் வந்துட்டு அவன் நினச்சிட்டான் ஒட்டுமொத்த மக்களும் அவனுக்கு ஓட் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் உன்னை தேர்ந்தெடுக்கலை. நீ ஒரு சிட்டிஸ், தட் இஸ் சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி அர்பன் சீட்ஸில் தான் நீயும் ஜெயிச்சிருக்க. வில்லேஜ் சைடில் இந்த திமுகவும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாம் மக்கள் யாருக்குமே அப்சல்யூட் ஒரு முழு அங்கீகாரம் கொடுக்கல. இது ஒரு நல்ல இது. அன்றைக்கு 23, 24 இந்த எலெக்ஷன் நடந்த உடனே நான் ஒரு சில கட்சிக்காரர்களை காண்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுங்க, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஈசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து, கோர்ட்டை மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈவன் அப்படியே எவ்வளோ சீட் ஜெயித்தாலும், இன்றைக்கி வேறு கதை, பட் எவ்வளோ சீட் ஜெயித்தாலும் அதை மொத்தத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஏன்னா அவங்க குழந்தைங்களை வச்சு பகடக்காயாக வச்சு மிரட்டி இந்த ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இதில் ஒரு 10% அந்த மாதிரி ஓட்டு தான் விழுந்திருக்கும். அப்போ அந்த திமுகக்காரங்களோ அதிமுகக்காரங்களோ அவங்களாம் ஒரு ஆணவத்தில் இருந்தாங்க. நாங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ஜெயிக்க போகிறோம். அதில் கடவுள் எல்லாத்துக்கும் செருப்படி நல்ல விதமாக கொடுத்துருக்காரு. ஏனென்றால் மக்கள் யோசிங்க, நம்ம பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் எதிர்கொள்ள போகிறோம் ஃப்யூச்சரில். அப்போது இந்த எலெக்ஷன் என்னை பொறுத்தவரை நான் இன்றைக்கி என்னை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த வந்திருக்கவங்க யாருமே யோகியமானவர்கள் கிடையாது. அதே மாதிரி அந்த தாவேக்கல்ல ஜெயிச்ச எல்லாருமே விஜயோட ஆட்கள் கிடையாது. ஒரு சிலர் திமுகலேருந்து அதிருப்தியில் வந்திருக்காங்க, அதிமுகலேருந்து அதிருப்தி சீட் கிடைக்காம இங்கே பிஜேபியில் இந்த தாவேக்காலில் நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதில் இந்த 3 ஓட்டுமே டெஃபினட்டாக ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் இந்த பிஜேபியில் 27 சீட்டில் 26 தோற்றுருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மக்களுக்கு. இவங்களை நிராகரிச்சிருக்கு. அந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவ்வளோ ஒரு ஆட்டம் போட்டுச்சு 2021 என்னமோ தான் ஒரு மக்கள் தலைவி மாதிரி. எல்லாரும் நீ எப்படி ஜெயிச்சேன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும், நீ என்னெல்லாம் பண்ண, அந்த எஸ்பி வேலுமணியோட கமலஹாசன் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியும், உங்கள் 3 பேர் மனசாட்சிக்கும் தெரியும். அதனால் கடவுள் தக்க பதில் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. என்னை பொறுத்த வரையிலும் நான் மாற்றம் வேணும் என்றால் நோட்டாக்கு தான் ஓட் போடணும், நாட் இந்த இவங்களுக்கெல்லாம். ஏன்னால் விஜய் அகெயின் இஸ் அ டிசாஸ்டர். அவன் ஒரு தீய சக்தி தான், அதிமுகவும் தீய சக்தி தான். நான் கட்சியை சொல்ல மாட்டேன், கட்சி தீய சக்தி கிடையாது. இந்த ஊழல்வாதிகள், ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கும் ஊழல்வாதிகள் தீய சக்திகள். அதில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தக்க பதில் கொடுத்துருக்காங்க. நான் சித்தராட்சி வரணும் எதிர்பார்த்தேன். என்னன்னா என்கிட்ட சொன்ன சித்தராட்சி வராட்டி நாடு காடு ஆகிடும் சொல்லிட்டு. இது துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பூஜை மட்டும் பண்ணால் போதாது, நீங்களும் என்ன சொல்கிறது தூய்மையாக இருக்கணும். என்றைக்கு உன் மருமகனோ மகனோ புருஷனோ தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் அவங்க செய்யும் தப்பை தட்டி கேட்டிருக்கணும். நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன், உங்கள் மாசு அயோக்கியம் மாசு, நீங்கள் ஒரு நாளாவது கேட்டு ஏம்மா என்ன உன் பிரச்சனை, என் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாருமே கேட்கல. அதெல்லாம் உங்கள் கட்சியில் நிறைய பேர் திமிர் பிடிச்சி ஆடினாங்க. பிடிஆரே தோற்றுருக்காருன்னா அப்போ அந்த பிடிஆர் லாஸ்ட் ஸ்டேஜஸில் கொஞ்சம் அரகண்ட்டாக தான் பேசிகிட்டு இருந்தார். இஸ் பாடி லாங்குவேஜ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் பிடிஆர் அவர்களே நீங்கள் யோசிங்க. எவ்வளோ தான் உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் பண்ணியிருந்தாலும் மக்கள் டிசைட் பண்ணாங்கன்னா, மக்களும் நாய்க்குட்டி கிடையாது, நாய் நன்றி உள்ளது. ஆனால் மக்கள் நன்றி கெட்ட நாய். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ பணம் எவ்வளோ பேர் வாங்கி உங்ககிட்ட மறுபடியும் போய் இந்த விஜய்க்கு ஓட் போட்டிருந்தாலும்
இல்லை அதிமுக ஓட் போட்டிருந்தாலோ அதுவும் தப்பு. உங்கள்கிட்ட காசும் வாங்கியிருக்கக்கூடாது, காசை வாங்கிட்டு அவங்க ஓட்டும் போட்டிருக்கக்கூடாது. உங்களுக்கும் இட்ஸ் எ லெசன். இந்த மாதிரி இந்த மேலே கொள்ளை அடிச்சு இப்படி காசுலாம் கொடுத்து மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டுருவாங்க எதிர்பார்க்காதீங்க. மக்கள் தான், அவர்கள் எப்பவும் மாறுவார்கள். மக்களுக்கு குரங்கு புத்தி தான். அதில் அவங்க சுயநலவாதிகள் தான். எப்பவும் நல்லது பண்ணால் கடவுள் என்றைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிற்பார். அதில் என்னை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு வந்த ரிசல்ட்ஸ் ஒரு ஐ ஓப்பனர் ஃபார் ஆல் பாலிட்டிஷியன்ஸ். இந்த மாதிரி பணத்தாலே நீங்கள் ஜெயிச்சு வந்துடலான்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது, விஜய், இது உனக்கு அப்சல்யூட் விக்டரி கிடையாது. நீ ஆட்டம் போட்டுடாத. உனக்கும் there are days you will be called for. அண்ட் பிஜேபி கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பழி எடுப்பார்கள். அதுவும் எடுக்கணும். ஏன்னா நீயும் ஒரு தீய சக்தி தான். நீ ஒன்றும் பெரிய ஒரு தூய சக்தி கிடையாது. ஸ்டாலின், உங்களுக்கு இது ஒரு நல்ல லெசன். இந்த மாதிரி அயோக்கியர்கள், இந்த மாசு மாதிரி அயோக்கியர்களுக்கு சீட் கொடுத்தது என்னோடய வயிற்றுச்சல். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ ஊழல் நடக்குது. அதை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கல. எதுக்காகமா நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஐயால் உங்களுக்கும் இது ஒரு என் பக்கத்துலேருந்து நான் என் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஐயால் உங்களுக்கு தேவை தான் இந்த இபிஎஸ். நீ இந்த ஜெயலலிதா ஆத்மாவுக்கு மரியாதை கொடுக்கல. உனக்கும் ஒரு செருப்படி தான். ஏன்னா 65 45 நீ ஆயிருக்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் மாற்றலாம். நீங்கள் சடனாக திமுக ஒன்று சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் கவர்மெண்ட் நடத்தலாம், கோலிஷன் கவர்மெண்ட். இல்லாட்டி காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விசிகே எல்லாம் இந்த விஜயோட சேரலாம். இவ்வளோ தப்பாக பேசி போட்டு. ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் யாருக்குமே நாக்கில் நரம்பில்லை. ஐயால் சந்தர்ப்பவாதிகள் சந்தர்ப்பம் வரும்போது கண்டதையும் பேசுவார்கள். மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். நன்றி, வணக்கம்.